அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா உலகங்களின் பரிபாலகரான அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூர்ந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். 2025 ஜூன் 12 அன்று குஜராத்தின் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து நாட்டையும் குறிப்பாக நமது இதயங்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு துயர சம்பவமாகும். ஏர் இந்தியாவின் AI-171 விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு சில நிமிடங்களில் சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள மேகானி நகர் என்ற மக்கள் வசிக்கும் பகுதியில் விழுந்து நொறுங்கியது. 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 242 பேர் இந்த விமானத்தில் இருந்தனர். இந்த பயங்கர விபத்தில் பலர் உயிரிழந்தனர். இருப்பினும் அல்லாஹ்வின் ஆச்சரியமான கருணையால் 38 வயதான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற ஒருவர் சிறிய காயங்களுடன் இந்த விபத்திலிருந்து உயிர் தப்பினார். இந்த சம்பவம் உயிரும் மரணமும் அல்லாஹ்வின் கைகளில் மட்டுமே உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. புனித குர்ஆனில் சூரத்துல் ஆலு இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் மரிக்க மாட்டார்கள். அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் நிகழும். இந்த விபத்தில் 241 பேருக்கு அல்லாஹ் மரணத்தை விதித்திருந்தான். ஆனால் விஸ்வாஸ்குமார் ரமேஷுக்கு அவன் உயிரை அருளினான். இது நமக்கு கற்பிப்பது எவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்தாலும் அல்லாஹ்வின் தீர்மானமின்றி ஒரு உயிரும் இழக்கப்படாது என்பதாகும். அல்லாஹ்வின் கருணையும் வல்லமையும் அளவற்றவை. விமான விபத்தின் காரணங்களை ஆராயும் போது விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறுகள் முக்கிய விவாத பொருளாக உள்ளன. விமான போக்குவரத்து நிபுணரான ஜேக்கப் கே. விலிப் கூறுவதன்படி விமானம் பறக்கும்போது ஃப்ளாப்கள் சரியாக இயங்கவில்லை. இது விமானத்தின் உயரும் திறனை குறைத்து ஸ்டால் எனப்படும் நிலைக்கு இட்டுச் சென்றது. இதற்கு முன்பு விமானங்களின் தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து யூடியூப் வீடியோக்கள் மூலம் விவாதங்கள் நடந்திருந்தன. குறிப்பாக போயிங் 787 ட்ரீம்லைனரின் பாதுகாப்பு பிரச்சினைகள். This light, it is also not working. If I press this cabin crew button, it's not working either. Nothing is working, nothing. இந்த விபத்தில் பறந்து 30 வினாடிகளுக்குள் பைலட் மேடே எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இஸ்லாமிய பார்வையில் இந்த விபத்து அல்லாஹ்வின் சோதனைகளை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது. சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் கூறுகிறான், நாம் உங்களை பயம், பசி, செல்வ இழப்பு, உயிரிழப்பு, விவசாய பயிர்களின் இழப்பு ஆகியவற்றால் சோதிப்போம். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை அருளட்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அவர்களது குடும்பங்களுக்கு பொறுமையையும் வலிமையையும் அருளுமாறு நாம் துஆ செய்ய வேண்டும். விஸ்வாஸ்குமார் ரமேஷின் உயிர் தப்புதல் அல்லாஹ்வின் அற்புதமாகும். இது நமக்கு கற்பிப்பது வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் அல்லாஹ்வின் மீது பாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதாகும். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, உன் இதயத்தை அல்லாஹ்வின் மீது உறுதியாக வை, அவன் உனக்கு போதுமானவன். இப்னு மாஜா. இந்த விபத்து வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் எப்போதும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கவும் நன்மைகளை செய்யவும் மரணத்திற்கு தயாராக இருக்கவும் வேண்டும். கடைசியாக இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக பிரார்த்திப்போம். அல்லாஹ்வே, அவர்களுக்கு உன் கருணையை அருளி அவர்களை சுவர்க்கத்தில் நுழையச் செய்யவும். ஆமீன். இனி மரணத்தை பற்றி பார்த்தால், இந்த உலகில் அல்லாஹ் தனது அனைத்து படைப்புகளுக்கும் மரணத்தை கட்டாயமாக்கியுள்ளான். எங்கு, எப்படி, எப்போது நிகழும் என்பதை யாராலும் கணிக்க முடியாத ஒரு மகத்தான நிகழ்வு மரணமாகும். எல்லா படைப்புகளும் மரணத்தை அனுபவிக்கும் என்ற குர்ஆனின் வசனத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியம். அதேபோல புனித குர்ஆனில் கூறப்பட்ட மற்றொரு விஷயம் ஒரு உயிர் எங்கு மரணிக்கும் என்பது அதற்கு தெரியாது என்பதாகும். ஆம், இந்த உலகின் குறுகிய வாழ்க்கையை வைத்து மனிதர்கள் பெருமை அடையக்கூடாது. ஆசைகளும் நம்பிக்கைகளும் கொண்டு அடுத்த பொழுதை எதிர்நோக்கும் மனிதர்களிடையே அழைக்கப்படாத விருந்தினராக மரணத்தின் மலக்கு நுழைகிறது. இது அல்லாஹ்வின் முழுமையான ஞானத்துடன் திட்டமிடப்பட்ட நியதியாகும். யாரும் தப்பிக்க முடியாத தீர்மானம். பிறந்தவர்கள் ஒரு நாள் மரணிப்பார்கள். நமது பிறப்பிலும் மரணத்திலும் அல்லாஹுவுக்கு முழுமையான ஞானமும் தீர்மானங்களும் திட்டமிடல்களும் உள்ளன. எனவே அல்லாஹுவின் சோதனைகளில் தளராமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் திடீர் மரணங்களிலிருந்து நம்மை காக்கட்டும். ஆமீன்.